ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராகு கேது பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 2025 ராகு கேது பயிற்சி ஆயிருக்கு. ராகு பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார், கேது உத்திர நட்சத்திரத்தில் இருக்கார். ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பூரட்டாதியில் இருக்கிற ராகுவும் உத்திரத்தில் இருக்கிற கேதுவும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ராகு குருவோட சாரத்தில் இருக்கார். ஃப்ரெண்ட்ஸ், குருவோட சாரத்தில் ராகு இருக்கும்போது குரு ராகுவை கொஞ்சம் கட்டுப்படுத்தி தான் வைப்பார். அதே போல் சூரியன் உத்திர நட்சத்திரம் அப்படின்றது சூரியனுடைய நட்சத்திரம். அந்த சூரியனுடைய நட்சத்திரத்தில் கேது இருக்கும்போது கேது கொஞ்சம் அவருடைய நிலையிலிருந்து மாறி கொஞ்சம் பிரகாசமாக தான் வேலை செய்வார். அதன்படி பார்க்கும்போது ராகு திருமண விஷயங்களுக்கு முழு சப்போர்ட் பண்ணுறார். அதே போல் கேதுவும் திருமண விஷயங்களுக்கு முழுமையாக சப்போர்ட் பண்ணுறார். அதனால் இந்த காலகட்டத்தில் திருமணங்கள் ரொம்ப விருப்பத்தோட 2 திருமணங்கள் நடக்கும்போது அந்த மணமகனுக்கும் மணமகளுக்கும் ரொம்ப விரும்பி 2 பேரும் ஒருவர் விரும்பி திருமணம் பண்ணிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இப்போது பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு திருமண காலகட்டம் என்பது மிக மிக சிறப்பாக இருக்குது. அதே போல் குழந்தை பிறப்பு அப்படிங்கிற விஷயமும் மிக 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 சிறப்பாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பள்ளி குழந்தைகள், கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவர்கள் அல்லது இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதக்கூடிய வயதினர் எல்லாருமே இப்போ எக்ஸாம்ஸ் எழுதும்போது மிக சரியாக எழுதுவாங்க. அதுவும் அவங்களுக்கு இந்த நேரத்தில் எக்ஸாம் எழுதுறது ஒரு கௌரவ காலகட்டமாக இருக்கும். நம்ம எங்கேயும் ஃபெயில் ஆகிடக்கூடாது. ஏதாவது ஆச்சுன்னா எல்லோரும் நம்மளை பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க, சிரிப்பாங்க. நம்ம கரெக்டாக எழுதிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு முனைப்போட படித்து அந்த கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக, அதாவது அவங்களுக்கு வேலை கிடைக்கணும், அவங்க காலேஜ் பாஸ் ஆகி வேலைக்கு போகணும், இல்லை ஸ்கூல்லேருந்து காலேஜ் போகணும், அந்த விஷயங்களை விட நம்ம அடுத்தவங்க நம்மளை பார்த்து சிரிச்சிடக்கூடாது, நம்மளை கிண்டல் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காகவே கண்டிப்பாக பாஸ் ஆகிடணும் அப்படின்னு சொல்லி நல்லபடியாக எழுதி பாஸ் பண்ணிடுவாங்க. அதே போல் ஆரோக்கிய குறைபாடு அப்படின்ற விஷயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கவே இருக்காது. ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறவங்க அப்படியே இருப்பாங்க. ஆனால் புதுசாக எந்தவித பிரச்சனைகளும் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வராது. ஃப்ரெண்ட்ஸ், அதே போல் வேலை அப்படின்ற விஷயத்திலும் எந்தவித பிரச்சனைகளும் இருக்காது. மிக சிறப்பாக தான் போகும். இதில் பிடிச்ச வேலை செஞ்சிட்ருக்கவங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காது. அவங்களுக்கு பிடிச்ச வேலையாக அது இருந்துருச்சு அப்படின்னா ஜாலியாக சந்தோஷமாக செஞ்சிட்ருப்பாங்க. ஏதாவது பிடிக்காத வேலை செஞ்சிட்ருக்காங்க, அந்த இடத்துல இருக்க இஷ்டம் இல்லை, அந்த ஆஃபீஸில் இருக்க இஷ்டம் இல்லை, வேறு எங்கேயாவது போகணும், இல்லை வேறு ஒரு மருந்து கடையில் வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு அங்கே வேலை செய்ய இஷ்டம் இல்லை, அந்த மாதிரி ஏதாவது ஒரு மளிகை பொருட்கள் கடைக்கு போகணும், இல்லை நகைக்கடையில் போய் வேலை செய்யணும், அந்த மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்ட் வச்சுட்டு வேறு இடத்துல வேறு வழி இல்லாமல் வேலை செஞ்சிட்ருக்கவங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல இருந்து இந்த தொழில் மாற்றம் அப்படிங்கிறது நடக்காது. இருக்கிற இடத்துலையே தான் வேலை செய்கிற அமைப்பு இருக்குமோ தவிர வேறு ஒரு இடத்துல போய் வேலை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது அப்படின்னா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், அதே போல் தொழில் அப்படின்னா தொழிலும் அப்படி தான். தொழில் நல்லா தான் போயிட்டுருக்கோம், அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒரு வேளை தொழிலில் கொஞ்சம் சரியில்லாமல் போயிட்டுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கௌரவத்துக்காகவாவது தொழில் சரியில்லாமல் தான் இருக்குது, அந்த கடையை மூடிட்டு வந்துடுறதோ இல்லை அந்த தொழில் நிறுவனத்தை ட்ராப் பண்ணுறதோ செய்யலாம். செஞ்சால் நல்லது. ஆனால் அவங்க செய்ய மாட்டாங்க. ஒரு கௌரவத்துக்காக இவ்வளவு நாள் தொழில் செஞ்சுட்டு விட்டுட்டு போயிடுறியா அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்கங்கிறதுக்காக ஒரு கௌரவத்துக்காகவே அது எப்படியோ நஷ்டமோ கடனோ என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் நடத்திட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நடத்துகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ராகு அந்த கௌரவத்தை விட்டு கொடுக்கவே கொடுக்காது. ஃப்ரெண்ட்ஸ், குருவும், அதாவது ராகுவும் சரி குருவும் சரி அந்த கௌரவத்தை மட்டும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் நடத்தியே தான் தீருவேன் அப்படின்னு சொல்லி அதை நடத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. வியாபார ஸ்தாபனமாக இருந்தாலும் அதே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அதே போல் இப்போது வெளிநாட்டு வாய்ப்புகள் அப்படிங்கிறது வேலைக்காக
கிடைக்காது. ஆனால் சுற்றி பார்த்துட்டு வர்றது அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். இந்த ட்ரிப்ஸ் எல்லாம் பிளான் பண்ணுறாங்க இல்லைங்களா, வெளிநாடு ட்ரிப்பு போயிட்டு வரலாம் அப்படின்னு, அதெல்லாம் வந்து மிக மிக சிறப்பாக இருக்கும். ஜாலியாக போனாங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வர்ற மாதிரி தான் இருக்கும். அதுவும் கொஞ்சம் நீண்ட ட்ரிப்ஸாக 1 மாதம் அந்த மாதிரி பெரிய ட்ரிப்ஸாக போகிறதுக்கான வாய்ப்பு இந்த நேரத்தில் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தொழிலில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும், பண பிரச்சனைகள் இருக்கும், கடன் தொல்லைகள் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் இவங்க அதை விட்டு கொடுக்காம அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை வெளியவே தெரியாமல் அப்படியே மூடி மறைச்சி பார்த்துக்குவாங்க. யாருக்குமே வெளியேருந்து பார்க்குற யாருக்குமே இவங்க கஷ்டத்தில் இருக்க மாதிரியே தெரியாது. இவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு தான் நினச்சிட்டு இருப்பாங்க. அதுவும் இந்த மாதிரி ட்ரிப்ஸ் எல்லாம் போயிட்டு வந்தாங்க அப்படின்னா இவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு தான் அவங்க நினைப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அதனால் அவங்களுக்கு இவங்க மேலே ஒரு வெஞ்சன்ஸே வரும். பாரு எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க, எப்படியெல்லாம் இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோபத்தில் இவங்க கூட ஏதோ ஒரு பிரச்சனைக்கு வரணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. பட் இவங்க வந்து எந்த காரணத்துக்காகவும் அப்படி பிரச்சனையே பண்ணாலும் இவங்க பேசாமல் இருந்துக்குவாங்களோ தவிர ஒருத்தர் கூட வந்து அதாவது இறங்கி போய் தன் கௌரவத்திலேருந்து இறங்கி போய் இந்த சண்டை போடுறது அப்படிங்கிற விஷயம்லாம் ராகுவும் செய்யாது, குருவும் செய்யாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் குருவுடைய சாரத்தில் இருக்கிற ராகு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிவிட்டு எப்படியோ சிரமமாக இருந்தாலும் அதை மேனேஜ் பண்ணி அப்படியே கொண்டு போயிடுவாரோ தவிர எந்த காரணத்துக்காகவும் பிரச்சனைகளுக்குள்ளே ராகு போக மாட்டார். அதே போல் சூரியன் சாரத்தில் இருக்கிற கேதுவும் எல்லா விஷயத்தையும் ஏற்றுக்கிற மனநிலையில் தான் இப்போது கேது இருக்கும். அதனால் இந்த காலகட்டம் ராகு பூரட்டாதியிலிருந்து வெளியேற வரைக்கும், கேது உத்திரத்திலிருந்து வெளியேற வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய பிரச்சனைகள் அப்படின்னு எதுவும் இருக்காது. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.